ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்து முடிஞ்ச மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்த வரைக்கும், அடுத்து நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்பவே டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து சென்டம் டார்கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்புங்க சார். என்றது வந்து நான் சென்டம் எதிர்பார்த்தேன், எனது சென்டம் வராது. நான் 90 அபோவ் 90 வந்து எதிர்பார்த்தேன், பட் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் வந்து ஒரு 70 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 80 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து டோட்டலாகவே வந்து க்ளோப்ஸ் ஆயிரும். நான் வந்து எனக்கு மேக்ஸை வச்சு நான் வந்து கட் ஆஃப் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். பட் வந்து என்னோடய மேக்ஸ் மார்க் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதில் என்ன அப்படின்னம்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் வந்து எனக்கு போயிடுச்சு, என்னுடைய மேக்ஸ் மார்க்ஸ் வந்து ரொம்பவே வந்து குறைவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் டஃப் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து படிக்காமல் போய் உங்களுக்கு மட்டும் டஃப்பாக வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஃபீல் பண்ணலாம். பட் ஓவராலாக வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து டஃப் அப்படிங்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு குறையும் பொழுது கண்டிப்பாக வந்து ஓவராலாக எல்லாருக்குமே குறையும், சரிங்களா? மற்றபடி நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தான் டாப்பரா, இப்பயுமே நீங்கள் தான் டாப்பர், ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம் டஃப்பாக வந்திருந்தாலுமே நீங்கள் தான் டாப்பர், ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு தேர்ட் பிளேஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா, இப்பயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பிளேஸில் தான் இருக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுடைய மார்க் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாக எல்லாருடைய மார்க்கும் குறையும். அதனால் வந்து கட் ஆஃபோட ரேஷியோவும் குறையத்தான் செய்யும், சரிங்களா? அதனால் வந்து இல்லை, என்னுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் வந்து 190 வந்து இந்த காலேஜில் வந்து சீட் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ எனது 190 எல்லாம் வராது, அதனால் எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 190 க்ளோஸ் ஆகிருந்தாலுமே ஸோ எல்லாருடைய கட் ஆஃப் குறையும் பொழுது நமக்கு அந்த காலேஜில் 180க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு அந்த கட் ஆஃப் வராது, அதனால் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்காம போயிருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் அடுத்து பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய கட் ஆஃபை வந்து ஒரு சேஃபாக வச்சுக்க முடியும், ஓகேங்களா? அதனால் வந்து மேக்ஸ் தான் இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் மனசை தளர விடாமல் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய கட் ஆஃப் வந்து எந்த விதத்துலையுமே குறையாது. ஸோ அதனால் எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, உங்களுக்கு கட் ஆஃப் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு பெரிய கல்லூரியை, ஒரு சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கட் ஆஃப் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி நமக்கு ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? உங்களுடைய ஒவ்வொரு 0.5 கட் ஆஃபும், ஒவ்வொரு 0.5 கட் ஆஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட் ஆஃப்லையுமே ஒரு 0.5, ஒரு 190 அதில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 119.5 அதில் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? 195 அதில் கிட்டத்தட்ட இருப்பாங்க 700-800 பசங்க இருப்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து ஒவ்வொரு 0.5 கட் ஆஃபுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நிறையா வந்து கட் ஆஃப் சொல்லி நிறையா காலேஜஸில் வந்து நிறையா யூடியூப்ஸில் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைச்சிருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரேங்க், அந்த கட் ஆஃபில் உங்களுடைய ரேங்க் எந்த அளவுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? இப்போ 190 உங்களுடைய கட் ஆஃப் அப்படின்னா அந்த 190ல் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கீங்க. 190 கட் ஆஃபில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு டாப் 100ல் இருக்கீங்களா அல்லது டாப் 200ல் இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வந்து இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லா எழுதி அந்த 0.5 அந்த மார்க்கை விட்டுறாமல், அந்த ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் மனசு விடாமல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி, மேக்ஸுங்கிறது வந்துருச்சு முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஓவராலாக கட் ஆஃப் குறையும் பொழுது எல்லாருக்குமே குறையும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நமக்கு கட் ஆஃபை வச்செல்லாம் வந்து நமக்கு காலேஜ் வந்து நமக்கு அலாட் ஆக போகிறது கிடையாது. உங்களுடைய ரேங்க்கு தான், ஓகேங்களா? ஸோ அந்த ரேங்கை விட்டு கொடுக்காம முன்னாடி வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் குறையுது, அதிகரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா?
ஸோ அந்த ரேங்க்கில் வந்து நீங்கள் எப்படி முன்கூட்டி வரணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஸோ அதனால் ஒரு 0.5 மார்க் அப்படின்னாலுமே அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை இனி வரக்கூடிய காலங்களில் அதை விட்டுறாதீங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். நிறைய இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து நிறையா காலேஜஸோடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் ரேங்க் வித் ரேங்கோட கொடுத்துருக்கோம், சரிங்களா? நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் நமக்கு டிஎன்இஏ அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெறும் கட் ஆஃப் தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பட் அதை வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து அனலைஸ் பண்ணி ரேங்கோட எடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ ரேங்கில் வந்து அதிகமான சேஞ்சஸ் வராது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் ரேங்க் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நம்மளுடைய சேனலில் நிறையா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், சரிங்களா? கோயம்புத்தூரில் டாப் காலேஜஸ் போட்டிருக்கேன், சென்னையில் டாப் காலேஜஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அந்த ரேங்கை விட்டு கொடுக்காமல் முன்னாடி வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். கட் ஆஃப் ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி நீங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு வருத்தமும் பட தேவையில்லை, ஓகேங்களா? ஏறுது அப்படின்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் ஏறும், குறையுது அப்படின்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் குறையும். ஸோ அதில் வந்து அந்த 1000 இப்போ ஒவ்வொரு கட் ஆஃப்லையுமே 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 அல்லது ஃபஸ்ட்டு ஒரு 200க்குள்ளே வர்ற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக வர்றதுக்கான வழியை பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.